சரி, ஜிம்முக்கே போகாமல், வாக்கிங் எதுவுமே போகாமல், வேர்க்காமல் விறுவிறுக்காமல் 4 மணிக்கு எந்திரிச்சு யோகா பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நேரத்தெல்லாம் வேஸ்ட் பண்ணாமல், தூக்கத்தெல்லாம் கெடுத்துக்காமல், செலவே இல்லாமல், எங்கள்கிட்ட வந்து எந்த ப்ராடக்ட்டோ வெளியில் போய் ஏதாவது ஒரு பொருளை வந்து கிடைக்க முடியாத ஒரு கஷ்டமான ஒரு பொருளை வாங்கியோ அப்படிலாம் வந்து பணத்தையும் வேஸ்ட் பண்ணாமல், முக்கியமாக வந்து நமக்கு பிடிச்ச ஒரு உணவை விட்டுட்டு அது இயங்கிக்கிட்டே இருக்காமல், சிம்பிளான ஸ்மார்ட்டான டயட் மூலமாக இந்த நியூ இயரில் தொப்பையையும் குறைச்சி எடையும் குறைச்சி எப்படி ஆரோக்கியமாக இருக்கிறதுன்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். உணவேனும் மருந்தாக இருந்தோமே சிறந்து. அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஆமாம், நியூ இயர் வந்தாச்சு, ஏதாவது ஒரு ரெசல்யூஷன் எடுக்கணும்ல. நம்ம சும்மா இருக்க மாட்டோம்ல, எந்த வருஷமும் எடுப்போம்ல. ஆனால் ஒவ்வொரு வாட்டி ஃபெயிலியர் ஆகிற மாதிரி இல்லாமல் இந்த வாட்டி நிச்சயமாக எடுக்கிற ரெசல்யூஷன் சக்ஸஸ் ஆகிறதுக்கான வழி தான் சொல்ல போகிறோம். முக்கியமாக பார்த்தீங்கன்னா எல்லோரும், அதாவது 90% வந்து ரெசல்யூஷனில் என்ன இருக்குன்னாக்கா தொப்பையை குறைக்கிறேன் அப்படி எக்ஸசைஸ் பண்ணுறேன்றது தான். அதுக்கு தான் இந்த ஸ்மார்ட் டயட்டை இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். தொப்பை குறையிறதுக்கு என்ன வழி? முக்கியமாக வந்து பெண்களுக்கான தொப்பைக்கு எளிய தீர்வு என்ன? தொப்பை யாராவது இருக்கட்டும்னு நினைப்போமா? ஆனால் முடியறது இல்லையே, வச்சுக்கிட்டா வஞ்சகம் பண்ணுறோம், முடியறது இல்லையே. பாயிண்ட் என்னென்னா, மாடு மெலிஞ்சாலும் கொம்பு மெலியாது. அதாவது மாடு மொத்தமும் மெலிஞ்சு போயிடும், ஆனால் கொம்பு மட்டும் அப்படியே இருக்கும். அதே மாதிரி தான் இவர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பிரயத்தனம் பண்ணி மெலிகிறதுக்கு வந்து டயட் இருந்திருப்பாங்க, எக்ஸசைஸ் பண்ணியிருப்பாங்க, எல்லாம் பண்ணியிருப்பாங்க. கண்ணமெல்லாம் ஒட்டி போயிருக்கும், உடம்புலாம் கல் மாதிரியாக இருக்கும், ஆனால் தொப்பை மட்டும் அப்படியே இருக்கும். அப்போ தான் ஒரு விரக்தி வரும். என்ன விரக்தினா, இது ஆகவே ஆகாதா அப்படின்ற மாதிரி. அப்புறம் என்ன தாண்டா பண்ணுறது அப்படிங்கிற மாதிரிலாம் வரும். போனால் போது இதோடு விட்டுறலாம் இனிமேல் அப்படிங்கிற மாதிரியான விரக்திலாம் வரும். அப்படிலாம் இல்லாமல் ஒரு ஸ்மார்ட் டயட், வேறு ஒன்றும் இல்லை, ஸ்மார்ட் டயட்டு, அதன் மூலமாக மட்டுமே ஒட்டுமொத்த எடையை குறைக்கிறது இல்லாமல் முக்கியமாக தொப்பையை டார்கெட் பண்ணி குறைக்கிறதுக்கான வழி தான் இன்றைக்கான பதிவு. அல்லது வந்து எளிதாக கிடைக்கக்கூடியது, தொடர்ந்து பண்ணக்கூடியது, எந்த விதத்துலேயும் வந்து சிரமம் இல்லாமல் பண்ணக்கூடிய ஒரு டயட்டுன்னு வச்சுப்போம். அதை ஸ்மார்ட் தானே சொல்லணும். சரி, அதனால தான் இந்த டயட்டுக்கு பேர் ஸ்மார்ட். தவிர இந்த ஸ்மார்ட் டயட்டில் என்னென்ன ஆடான் பெனிஃபிட்ஸ் இருக்குதுன்னு பார்த்துடலாம். எடை குறையிறது மட்டும் இல்லாமல், தொப்பை குறையிறது மட்டும் இல்லாமல், இதில் பார்த்திங்கன்னா ஸ்கின்னு அப்படியே வந்து பார்த்திங்கன்னா பளபளன்னு ஆகிடும், மெருகேறிடும். இளமை தோட்டத்துக்கு அது வந்து ரொம்ப முக்கியமான ஒன்று. முடி கூட பார்த்திங்கன்னா ஷைனிங்காக மாறிடும், சில்கியாக மாறிடும். அப்புறம் முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா சதை தொங்கவே தொங்காது. பார்த்திங்கன்னா ஒரு எடை குறைய ஆரம்பிச்சிருச்சுன்னா தொப்பை சதை எல்லாம் தொங்குறதுக்கு ஆரம்பிச்சிடும். அப்படிலாம் வந்து இதில் சதை தொங்கவே தொங்காது. ஆள் கிச்சின்னு இருப்பாங்க. அதாவது எப்படி இளமையில் எப்படி இருந்தாங்களோ அதே அந்த கட்டமைப்புக்குள்ளே வந்துடுவாங்க. திருப்பி பார்த்த உடனே பார்த்தீங்கன்னா என்ன கேட்பாங்கன்னா, என்னம்மா இப்படி ஆகிட்டேன், ஒரு மாதிரி இருக்கிற, கொஞ்சம் ஒரு மாதிரி நல்ல பாலிஷாக இருந்தேன், இப்படி இல்லையே அப்படின்னு சொல்லி கேட்பாங்க இல்லையா. அந்த மெலிஞ்சதுக்கானது அது எதுவுமே இருக்காது. ஸ்மார்ட்டாக இருப்பாங்க. எப்படி இருப்பாங்கன்னு சொன்னோன்னா சாமிங்காக இருப்பாங்க. சாமிங் லுக்கு வந்துடும். அதுதான் இதோட ஸ்பெஷல். எவ்ரி மந்த்து இது வேலை செஞ்சுட்டே இருக்கும். ஒவ்வொரு மாதமும் 3 கிலோ கிட்ட குறைஞ்சிரும். ஒட்டுமொத்தமாக இடுப்பு சதை வந்து பார்த்திங்கன்னா 2 இன்ச்சு குறைஞ்சிரும். இதுவும் ஒவ்வொரு மாதமும் நடக்கக்கூடிய ஒரு எஃபெக்ட். நான் கம்யூனிகபிள் டிசீஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஹைப்பர் டென்ஷன், டயபெட்டிக், வேறு என்னென்ன இருக்குது, கேன்சர்லேருந்து தைராய்டுலேருந்து எல்லாத்துலேயும் நல்ல ஒரு மாற்றத்தை தரும். நான் கம்யூனிகபிள் டிசீஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆரம்ப நிலையில் இருக்கவங்களுக்கு முற்றிலுமாக மருந்தெல்லாம் கூட விட்டுட்டு வெளியே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. போகிற கண்டிஷனில் இருக்கவங்களுக்கு வரவே வராதுன்னு உறுதியாக சொல்லலாம். இன்னும் சொல்லப்போனால் ரொம்ப முத்திய நிலையில் இருக்கவங்களுக்கும் இது சப்போர்ட் பண்ண தான் செய்யுது. அதெல்லாம் இல்லாமல் ரொம்ப செலவழித்து பார்க்கக்கூடிய ரொம்ப கஷ்டமான ட்ரீட்மெண்ட்லாம் பார்த்திங்கன்னா இன்ஃபெர்டிலிட்டி, அதெல்லாம் பார்த்திங்கன்னா எவ்வளோ செலவழிக்கனே தெரியாது. அது முக்கியமாக பெண்களுக்கு பிசிஓடி இது மாதிரி தொந்தரவு எல்லாத்துக்கும் பார்த்திங்கன்னா ரொம்ப அற்புதமாக வேலை செய்யுது. ஃபேட்டி லிவரு இது எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா இதில் எளிதாக சரி பண்ணிக்கலாம். ரொம்ப நாள்லாம் இல்லை, ரொம்ப குறுகிய காலத்தில் ஒரு 6 மாதம் டயட்லேயே வந்து இதை சரி பண்ணிக்கலாம். தவிர ஒரு இயற்கை விதிகளுக்கு உட்பட்டு இருக்கும். அதாவது இயற்கை விதி என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, ஒரு விஷயம் உள்ளே போச்சுன்னா ஒன்றை வந்து வெளியெடுத்துரும். பார்த்திங்கன்னா ஒரு கால்சியத்தை வந்து அதிகமாக கொடுத்தோம்னா பொட்டாசியம் வெளியேறணுன்றது விதி. சரிங்களா? அப்படி ஒரு ப்ரோட்டீன் அப்போ அதிகமாக கொடுத்தோம்னா அது ஒரு விளைவை ஏற்படுத்தும் இல்லையா. ஸோ எதுவுமே தேவைக்கு அதிகமாக போகிறப்ப வந்து இன்னொரு விளைவை ஏற்படுத்தும். அப்படிலாம் இல்லாமல் இது பேலன்ஸ்டாக இருக்கும். இதுதான் இதோட ஸ்பெஷல். தவிர வந்து பார்த்திங்கன்னா ஃபிட்னஸ் வந்து
பக்காவாக மெயின்டைன் ஆகும். உடல் ரீதியாகவும் சரி, மென்டலாகவும் சரி, ஃபிட்னஸ் வந்து கம்ப்ளீட்டாக ரெஸ்டோர் ஆகும். இதெல்லாம் விட கடைசி ஒரு முத்தாய்ப்பான ஒரு விஷயம் என்னன்னாக்கா, ஒருத்தரை வந்து ரொம்ப ஃபிட்டுன்னு எப்போ சொல்லுவோம்னு கேட்டிங்கன்னா, தாம்பத்திய ரீதியாக வந்து அவர் வந்து மேம்பாடு அடைஞ்சார்னா அது ரொம்ப ஃபிட் ஆகிட்டாருன்னு சொல்லுவோம். இத்தனை குழந்தை பெற்றுக்கிட்டாரு, ஒரு நாளைக்கு வந்து 100 ராணி இருந்ததாமா, 1000 ராணி இருந்ததாமா, அந்தளவுக்கு ரொம்ப உடல் சக்தி கிடச்சதுன்னு சொல்லுவாங்க இல்லையா. அப்போது இதில் எப்படி இருக்கும் அப்படின்றத ஒரு கேள்வி வந்து தான் இல்லையா. வாழ்க்கையில் எல்லா காலகட்டத்திலையும் இருந்த ஒரு ஃபிட்னஸை விட இப்போ பார்த்திங்கன்னா இந்த டயட் இருக்கிறப்போ, இந்த ஸ்மார்ட் டயட் இருக்கிறப்போ இருக்கிற பர்ஃபார்மன்ஸு ஆகட்டும், அந்த பவர் ஆகட்டும், இதில் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். அப்படிங்கிறதுனால தான் இதை ஸ்மார்ட் டயட்டுன்னு சொல்கிறோம். முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா எந்த சைடு எஃபெக்ட்டுமே கிடையாது. வாழ்க்கையில் எதையாவது ஒன்று சாதிக்கணும்னு வச்சு நம்ம மனசில் வச்சுருப்போம். பெரிய ஒரு ஆம்பிஷன் வச்சுருப்போம் இல்லையா. தொடர்ந்து ஒரு 6 மாதம் இந்த டயட்டை ஃபாலோ பண்ணுறதுனால அந்த ஆம்பிஷனை நம்ம அச்சீவ் பண்ணலாம் அப்படிங்கிறது ஒரு கூடுதல் தகவல். சரிங்க, ஏங்க தொப்பையை குறைக்கணும்? உணவேனும் மருந்தாக இருந்தோமே சிறந்து